வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு எல்லாராலையும் ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அது என்னண்டா தேங்காய்ப்பூ ரொட்டி. முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்று பார்ப்போம். இதில் நான் 3 கப் அவிக்காத கோதுமை மா ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்குள்ளே குறுநலாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மற்றது தேங்காய்ப்பூ நீங்கள் சேர்க்க வேணும். இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் ஒரு கொஞ்சம் பட்டரும் இந்த மாவுக்குள்ளே சேர்க்குறேன். நான் ஏனென்று சொன்னால் அது இன்னும் அந்த தேங்காய்ப்பூன்ற டேஸ்ட்டை இன்னும் கூட காட்டக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். இந்த எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நீங்கள் உங்களோட கை நுனி விரல்களால் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் தண்ணியை கலக்கிறதுக்கு முதல் மிக்ஸ் பண்ணுங்க. கையால் கொஞ்சம் அந்த தேங்காய்ப்பூ எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து கொஞ்சம் பிணைஞ்சு விட்டீங்களென்று சொன்னால் அது இன்னும் சுவையை கூட்டி கொடுக்கும். அந்த தேங்காய் பாலும் மாவோடு கலக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் கொடுக்கும். நான் நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணுறதால அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. நான் ஒரு டிஷ்யூவில் ஒரு கொஞ்சம் எண்ணெயை நான் ஆல்ரெடியே தொட்டு வச்சிருக்கிறேன். அதை பூசித்தான் எல்லா ரொட்டியையுமே சுட்டு முடிக்க போகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.